ஏம்மா ஆமாம்மா. மாமா வேலைக்கு போல. ஆ, சிக்கன் எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஆ. ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு குடேன். ஸ்பெஷலாவா? என்ன செய்வ நீயே சொல்லு. நான் என்ன சொன்னாலும் நீ செய்யறத செய்ய போற. இல்ல இன்னைக்கு நீ சொல்றத நான் செய்றேன். ஏதாவது நீயே செய் பச்சுமா. சரி பிரியாணி செய்வோமா? பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சோண்டு 65 போடுமா? ஓகே. ஓகே. 1 கிலோவா? 1.5 கிலோக்கு எத்தனை கிலோ பிரியாணி செய்யலாம்? 3/4 கிலோ பிரியாணில போட்டுக்கலாம். 3/4 கிலோ வறுத்துக்கலாம். கழுவிட்டேன். சிக்கன் பிரியாணி 65ஆ? ஆமா. 65 எடுத்து வைக்கல. எடுத்து வைக்கிறத கழுவிட்டு பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். அப்படியே போட்டு கழுவலாம். நான் மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவுவேன். ஏன்? அதான் எனக்கு பிடிக்கும். 1/2 கிலோ தானே இல்ல 1/4 கிலோவா? 1.5 கிலோ தான். சரி ஓகே. வாங்க கழுவுவோம். சிக்கனை கழுவிட்டேன். தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? கழுவிட்டா? ம். 65 தனியாக பிரியாணிக்கு தனியாக ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்குவோம். பிரியாணிக்கு வச்சுக்கலாம். இது அறிவு வேற. இப்போ இது இவ்வளோ பெருசாலாம் போட முடியாது இல்லை. சைஸ் தான் கரெக்டாக இருக்கும் 65க்கு. நல்லா இருக்காது மாமா. இது பிரியாணிக்கா? ஆமாம். இது 65. ஆமாம். இப்போ நான் இதை அறிய போகிறேன். இப்போ நீ ஃபஸ்ட்டு எதை செய்ய போற? இப்போ நான் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கினே 65க்கு செய்ய போகிறேன். ரெடி பண்ணி ஊற வச்சுப்பேன். கத்தியில் வரியா? ம். பிரியாணி செய்ய என்னென்ன வேணும்? பிரியாணி செய்வா? ஆமாம்மா. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எடுத்தாச்சு. பிரியாணி போதும்னா நான் கொஞ்சம் தேவை. பிரியாணிக்கா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை லவங்க இந்த எடுத்து ஃப்ரிட்ஜில் இருக்கு. அரைச்சி வச்சிட்டியா? ம். அப்புறம் இப்போ அரைச்சேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்தூள் பிரியாணி மசாலா எண்ணெய் பட்டை லவங்கம் புதினா கொத்தமல்லி. எங்க இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ரெடி பண்ணுறேன். எடுத்து வையா எல்லா ஐட்டத்தையும். திடீர்னு வாங்கி வந்துட்டு எங்கன்னா பிரியாணி மசாலா காரத்தூள் இது ஃபுல்லாக போட தேவையில்ல. கொஞ்சம் போட்டால் பாதி போட்டால் போதும். 2 டைமாக வச்சுக்கலாம். ரெடி. அப்புறம் எண்ணெய்லாம் ஊற்றும் போது பார்த்து. சரி இப்போ அறியணுமா? ஆமாம். இப்போ வெங்காயம் தக்காளி அறியணும். ஆல்ரெடி புதினா கொத்தமல்லி எங்கள் அம்மா ஆஞ்சி கொடுத்துட்டாங்க எனக்கு. பிரியாணின்னு சொன்ன உடனே அவங்க சைடில் ஆஞ்சிட்டாங்க. சரி சரி சீக்கிரம் அறி. அவருங்க எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சிட்டே வச்சுமா? அரிஞ்சிட்டேன் எல்லாத்தையுமே பிரியாணி தேவையான எல்லாத்தையும் அரிஞ்சிட்டேன். 65க்கு மட்டும் மசாலா போட்டு வச்சிட்டேன்னா ஊறிடும். 65யா? எடுத்து போடுறியா? எடுங்க. ஓகே. ஒரு லெமன் வந்து 65க்கு. அரிசி மாவு போடணுமா? போடுவாங்க. நான் ஆனால் போடுவேன் கொஞ்சோண்டு. இல்லைனாலும் விட்டுருவேன். நம்ம சாப்பிட தானே மாமா. பார்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும். கொஞ்சோண்டு லெமன் அப்புறம் இது ஊற்றணும். லெமனும் அது புளிப்புக்காக தயிர் கொஞ்சம் சாஃப்டா வேவும். அதனால நானும் நம்மம்மா கற்றுக்கு நான் வந்தேன். நல்லா கலராக தண்டிக்குது. என்ன பண்ணுது?
அவ்வளோதான். இதை எடுத்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஊற விட்டுற வேண்டியதான். வெளில வைக்கணுமா ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? இது நம்ம இஷ்டம் தான். நம்ம இப்போ பிரியாணி செஞ்சுட்டு ஒன்றே தானே பொறிக்க போகிறோம். நீ எங்கே வைக்க போகிறா? நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். எடுத்து வை. நெக்ஸ்ட்டு இப்போ பிரியாணிக்கு குண்டம் வச்சிருமா, அடுப்பு பற்ற வச்சுட்டு வச்சுக்குவோம். குண்டம் காயணும். குண்டம் காந்துட்டு மாமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சலசலன்னு சத்தம் கேட்கும். உனக்கு கேட்கல? கேக்குது. என்ன ஊற்றிட்டா தண்ணி போயிடுச்சு. என்னென்ன போட்டா? பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு இலை, அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போடுவோம். மேலே தெரிச்சுட்டு போகுது. வெங்காயம் மட்டும் போட்டுக்குமா? ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதங்கணும், அதுக்கப்புறம் தான் இஞ்சி போடலாம். எவ்வளோ நேரம் வதங்கணும்? இது வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கிட்டு இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரப்பூடு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு போடுறாங்க? காரத்துக்கு டேஸ்ட்டுக்காக தான். அது போட்டாதான் நான்வெஜ்ஜே. மீன் குழம்பு தவிர எல்லாத்துக்கும் போடுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஆமா, தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளவு நேரம் வதங்குச்சு அதே மாதிரியே வதங்கும். அது வரைக்கும் பொறுமையே இருக்காது. உனக்கு டேஸ்டான பிரியாணி வேணும் தானே? எத்தனை ஸ்பூன் உப்பு? ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆமா, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஆனா நான் இப்பயே 3/4 போட்டேன். இதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா பத்த வேண்டியது. மூடி வச்சு குழைய விடணும். வெங்காயம் தக்காளி மூடிக்கலாம். மூட போறேன். சரி மூடி. எவ்வளோ நேரம் மூடிடணும்? ஒரு 5 நிமிஷம். அடி பிடிச்சிடாது? நான் சிம் பண்றேன். சிம்ல வச்சாதான் நல்லா குழஞ்சு வேகும் தக்காளி. சிம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அரிசி ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறினா போதும். இது ஜீரக சம்பா அரிசி தானே பிரியாணிக்கா? ஆமா. இது சீரக சம்பா பிரியாணியா? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். என்ன வச்சு டெஸ்டிங் போடுறேன். இதுக்கு முன்னாடி பாஸ்மதி செய்வியா? பாஸ்மதி தான் செய்வேனே எப்பயுமே. இடிசல் அரிசியா? இடிசல் இல்ல, பாஸ்மதி. இடிசல்ல கூட செய்வோம், டேஸ்டா இருக்கும். இடிசல் பிரியாணி தான். சீரக சம்பா பிரியாணி செய்வோம் இல்லையா? கணக்கெல்லாம் இல்லை. நான் வந்து இந்த கிண்ணத்தால 1.5 போட்டுனேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு நிறுத்திட்டேன். நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கழுவி அப்படியே ஊற வைக்கணும். இல்லை எவ்வளோ? தண்ணி வந்து இதுல 1க்கு 1.5. ஒரு கப்புக்கு 1.5 கிண்ணம் போடணுமா? கொஞ்சமா பண்ணிக்கிறா. அரிசி கழுவி ஊற வச்சிட்டேன். இது ஊறணுமா? ஆமா, 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்குள்ள தக்காளியும் குழஞ்சிரும். எல்லா அரிசியும் ஊறணுமா இல்லை இந்த சீரக சம்பா மட்டும் ஊறணும்? எல்லா அரிசியுமே ஊற வைக்கணுமாமா. இடிசல தவிர நம்ம வீட்டு அரிசியில செய்யறோம்ல, அதெல்லாம் ஊற வைக்க தேவையில்ல. இதுங்களை மட்டும் தான் ஊற வைக்கணும். பாஸ்மதி, ஜீரக சம்பா. இது வதங்கிட்டா? அதான் வதங்கிட்டுன்னு பாக்குறேன். இதெல்லாம் எண்ணெய் தெரிஞ்சுதான் வரணும். பிரியாணி வரல பருத்துக்கு முன்னாடி வருது. வாசனை நல்லா தான் வருது. பிரியாணி நல்லா வரும். எப்படி வெந்துருக்கு பத்தியா? தக்காளி நல்லா மசியணும். என்னமா பண்றேன்?
குழச்சி விடுறோமாம்மா தக்காளியெல்லாம். முழுசு முழுசா இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனா வெந்துருச்சு தக்காளியே. முழுசு முழுசா இருக்க மாதிரி இருக்குல்ல, அதை அப்படி குத்தி விடுறேன். இப்படியே போட்டு வேண்டியதானா? ஒரு ஒரு அலசு அலசுன்னு வந்துட்டேன், அப்படி போட்டு விட்டோம். புதினா கொத்தமல்லி இப்படியே போட்டுடலாம். இவ்வளோ புதினா தேவைப்படும். ஆமா, 3/4 கிலோ அளவு செய்யறோமாம்மா நம்ம. இன்னும் அதிகமா இருந்தா கூட போடலாம். இது வதங்கினா கண்ணுக்கே தெரியாது. புதினா பிரியாணி செஞ்சு கடைசியா போட மாட்டாங்க? இப்படியும் போடுவாங்க, நான் இப்பயே போட்டுருவேன். கடைசியாவும் போடுவேன். ஆமா, கடைசியாவும் இருந்தா போடுவோம். நிறைய இருந்தா, கொஞ்சமா இருந்துச்சு அதனால நான் இப்பயே போட்டேன். ஒரு பாக்கெட் தயிர் கஷ்டப்பட்டு. ஆமா, ஒரு பாக்கெட் ஃபுல்லா ஊத்த தேவையில்ல, பாதி. கொஞ்சம் 65 ஊத்திட்டு கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சிட்டோம். தயிர் லெமன் ரெண்டுத்தையும் ஒண்ணா. ஆமா, ஏதாவது ஒண்ணு இருந்தா போதாது. இருந்தாலும் செய்யலாமாம்மா, நல்லா தான் இருக்கும். உனக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஒரு புளிப்புக்காக லெமன் ஊத்தினா நல்லா டேஸ்டா இருக்கும், குறை இல்லாம. இது ஒரு கிண்டி கிண்டி வச்சா. இப்போ பிரியாணி தூள் போட்டுக்கிறேன், ஒரு பாதி அளவுக்கு. இந்த பேக்கெட்ல பாதி அளவுக்கு. நம்ம நல்லா காரம் சாப்பிடுவோம், நிறையவே போறோம் காரத்தூள். ஒரு 2 நல்லா சாப்பிடும், நல்லா சாப்பிடும். வாயிலே வைக்க முடியாம ஆயிட போகுது. இல்ல இல்ல, இவ்வளோனா கவலைப்படாது. பிரியாணி தானே, சீரக சம்பா பிரியாணி டேஸ்டா வரும், நீ கவலையப்படாத. சீரக சம்பா பிரியாணி இன்னைக்கு ஒரு புளி அப்படிதான் இருக்குது. நீ செய்யறதுலாம் பார்த்தா இது நல்ல கலரா இருக்கு, நல்லா கிரேவி மாதிரி வந்துரும். இப்ப இதுல ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம், சிம்லாம் வைக்க தேவையில்ல. ஆமா, அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். திறந்து பார்க்கலாமாம்மா? சிக்கன் கிரேவி மாதிரி. ஆமாமாமா, சூப்பரா இருக்குமாமா. வாசனையா வருது. இப்படியே சாப்பாடு வச்சு சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியுமான்னு தெரியல, நம்ம சாப்பிட்டது இல்ல. இது எந்த ஸ்டேஜ்ல இருக்குதுன்னே தெரியல. இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். இந்த அரிசிக்கு ஏத்த மாதிரி அளந்தல்ல, அதுக்கேத்த மாதிரி தண்ணி அளந்து வச்சிட்டேன். 1க்கு 1.5. ஆமா, இந்த கொஞ்சம் இருக்கு. ஆமா, கரெக்டா இருந்தியா? சீரக சம்பா பிரியாணி கரெக்டா வாங்கிக்கலாமாமா. என்னப்பா ரசம் மாதிரி ஆயிடுத்து பாணி. இப்ப இது குழம்புன்னு சொல்லல, இப்ப டேஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணாமா? உப்பு பத்தல, போடணும். லெமன் ஊத்திக்கிறேன், உப்பும் காரமும் போடணுமாமா. காரம் பத்தலன்னு கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், காரத்தூள். காரத்தூள் மட்டும் போதுமா? காரத்தூள் தான் போடணும், இதுக்கெல்லாம் குழம்பு மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். மறுபடியும் உப்பு போட்டு பாக்கிறேன். பிரியாணி கலர் தரத்தே காரத்தூள் தானே? காரத்தூள் தான். எந்த கலர் பவுடரும் போட தேவையில்லமாமா. ஓகேவா? கரெக்டா இருக்கு மாமா. சந்தேகமா சொல்றேன்? இல்ல, கரெக்டா இருக்கு. மூட போறியா? ஆமா, கொதி வரணும்ல. கொதி வந்த உடனே தான் அரிசி போடணும். மூடி வச்சிடறேன். எவ்வளவு நேரம்? இது கொதி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துலயே வந்துரும். சரி, இப்பயே கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுது பாரு, புள்ளியா ஒரு இடத்துல. சரி மூடிடுறேன். திறக்கிறேன். திறக்க போறியா? ஆமா, கொதி வந்துச்சு மாமா. ரெட் கலர்ல தெரியுது. நான் எந்த பவுடருமே போடல, நீ பார்த்ததானே. என்ன பண்ண போற? இப்ப அரிசி போட போறேன். ஊற வச்சேன்ல, அந்த அரிசியை வடிச்சிட்டேன். வடிகட்டியா? சுத்தமா வடிகட்டல, திட்டமா சாச்சி தான் வடிகட்டிக்கிறேன். கையால அப்படியே எடுத்து போடுவோம், வடிச்சு வச்சுக்கணும் போதும். அப்படி விசிறிதான் போடணுமா? அப்படி இல்ல, எப்படி வேணாலும் போடலாம்.
நான் மேல தெரிக்க கூடாது. பொட்டுன்னு போட்டா உன் மேல தெரிக்குமே. ஜென்ரல் நாலேஜ். ஜீரக சம்பா அரிசியே வாசனையா இருக்குல்ல மாமா? ஏதோ வாசனையா இருக்குது. எது வாசனையா இருக்குன்னு தெரியல. இல்ல ஜீரக சம்பா அரிசியே ஒரு விதமான வாசனை இருக்கு. எனக்கு மட்டும் வாசனை இல்லாம இருக்கட்டும். பொல வருமாமா வரலன்னா நீ எனக்கு கேளு மாமா. பொல பொலன்னு வருமான்னு எனக்கு தெரியல மாமா. டேஸ்ட் வேணா வரும்னு நினைக்கிறேன். கிண்டணுமா என்ன? கிண்டிட்டு மூடிடணும் மாமா. கிண்டிட்டு மூடிடணும். இப்போ வந்து மூடிட்டு தண்ணி கொஞ்சம் அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலா வந்ததுக்கு அப்புறம் தம் போட்டுடலாம். இப்போ மூடிடுறேன். எவ்வளோ நேரம்? இது ஒரு 5 நிமிஷம் தான். பெரிய ஹை ஃப்ளேம்ல தானே இருக்கு. 5 நிமிஷத்துலேயே தண்ணி அதுவும் லெவலா வந்துடும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு வச்சா சரியா கரெக்டா வந்துடும். ஓகே. ஆமா திறந்து அரிசி லெவலா வந்துட்டான்னு பாக்குறேன். இது வர என்னதான் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போது தண்ணி தானே அதிகமா இருந்துச்சு. இப்ப அரிசி வெளில தெரிஞ்சது. ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மூடி வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லெவலா வரணும். அரிசி மேல தெரியணும். திறந்து பாக்குறேன். கொஞ்சம் வந்துரும்னு நினைக்கிறேன். லெவலா வந்துருக்கும். அப்படியே இல்ல மாமா கிண்டனா தெரியும் பாரு. இப்ப எப்படி இருக்கு சரியா? முதல்ல இப்பதான் போட்டுடலாம். ஓகேவா? ஆமா சிம்மில் அடுப்பு வச்சு தம் எப்படி போடுவான்? நான் போட்டு காட்டுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி பூண்டு நசுக்கிற உலக்க இருக்குல்ல அது எடுத்து மேல வச்சிருவேன். ஏதாவது ஒரு வெயிட். அவ்வளவுதான். ஆமா ஏதாவது தண்ணி கூட புடிச்சு வைக்கலாம். ஏதாவது ஒரு வெயிட் வைக்கலாம். நான் எப்பயுமே இதான் வைப்பேன். இதான் தம் போறதா? ஆமா 10 நிமிஷம் கரெக்டா. அடுப்பு சிம்லயே இருக்கணும். ஆமா 10 நிமிஷம். ஆமா பிரியாணி ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடும். நம்ம 65 பொரிப்போமா 10 நிமிஷத்துக்குள்ள பொரிப்போம். நல்லா வருமா? சூப்பரா வருமாமா. நீ வரலன்னா கேளு. நம்பலாமா? நம்பலாம். சரி என்ன பண்ண போற? 65 பொரிக்க போறியா? ஆமா ஓகே. இது 10 நிமிஷம். ஆமா அது வரைக்கும் எதுக்கு வீணாகணும்? 65. ஆமா ஓகே. வானல காய வச்சுக்கிறேன். ஓகே. வானல்ல எண்ணெய் ஊத்தி காயிட்டோம். இப்ப நான் ஊற வச்சதை ஃப்ரிட்ஜ்ல வச்சேன்ல அதை எடுத்துக்கிறேன். ஓகே. டேங்கப்பா. இப்படியே தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. இந்த இப்ப இதை இது பண்ணிப்பேன். அது அப்படிதான் விடுந்தான். இப்ப பிரசஞ்சுக்கிறேன்ல. இந்த சவுண்ட் காட்டுங்க. இது அவங்க தண்ணி எண்ணெய் ஊத்தணும் இப்ப. அவ்வளவுதான் மாமா ரெடி மாமா. 65 போட்டு எண்ணெய் ஊத்தி வானல்ல எண்ணெய் ஊத்துமா? 65 ஈஸி தான் போயில. நானே போடுவேன். சான்ஸே இல்ல. ஊத்தாம வரணும் மாமா. அது நமக்கும் எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடாகுமா? ஆமா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்கு. போதுமா எண்ணெய்? இதாமாமா இருக்கு. இது போதும். சரி ஓகே. எண்ணெய் காஞ்சிட்டு போடுறேன். காஞ்சிதா? எப்படி சொல்றேன்? புகை வருதே. கையை வச்சு பார்த்தா ஹீட் தெரியல. மேல அடிக்க போகுது. இல்ல நான் பொறுமையா தான் போடுவோம். ஒண்ணு போடுறேன். ஆமா எனக்கு பயமா இருக்கு மாமா. எடுத்துருங்க. அதுவும் இல்லாம மொத்தமா போட்டாலும் ஒட்டிக்கும் மாமா ஒன்னோட ஒண்ணா. எண்ணெய் இந்த அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணுமே. அப்பதான் அடியில ஒட்டாது. இதுவே அடியில ஒட்டுமானான்னு தெரியல. இன்னும் 2 போட. ரெடி ஆகுது. உடனே கிண்ட கூடாது. கை வச்சு
65 கூட கலரா தான் இருக்குது. இதுலயும் கேசரி பவுடர் போடல. எதுவுமே போடல மாமா. ஆ? வெறும் அந்த ஆச்சி 65 மசாலா தான் போட்டேன். காரத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், லெமன், ஆஹா. கார்ன்ஃப்ளவர். இது ஸ்டைல்ல புகை வருது. அது தம் இல்ல அப்படிதான் வரும். அது இப்பதான் 5 நிமிஷம் ஆகுது. இன்னும் 5 நிமிஷம் இருக்குதா? ம். தலைவன் ரெடி ஆயிட்டானா? ஆமா. ரெடியாகி இருக்கோம். ஆஹா. பிரியாணி கிரேன் வாங்கி கிளப்பி விட்ட. டேஸ்டா வரும் மாமா. கவலைப்படாத மாமா. இல்லைன்னா உனக்கு இருக்குமா? நீ வேற இன்னைக்கு லீவு வீட்டுல இருக்கிற பொறுப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்த கறியே நான் எப்படி மாமா வேஸ்ட் ஆக்குவேன்? உனக்குதான் வித்தியாசமா நான் ஜீரக சம்பா ரைஸ் உன வச்சு டெஸ்ட் பாக்குறேன். நீ தானே வித்தியாசமா எதை கேட்ட? பாக்கலாம் பிரியாணி பாக்கலாம். அது மாமா கலர்ஃபுல்லா இருக்கு மாமா. இன்னும் 4 எடுத்துருக்கீங்க. இதோ இது திருப்பி விட ஒட்டுதான் ஒட்டலையானு 3 days செஞ்சிருமாமா. இப்ப அதுல திருப்பலாம். நான் இதுல திருப்பி விட்டுப்பேன். அப்புறமா இதுல எடுத்துருவேன். திருப்பி பாரு ஒட்டின்னு இருக்கு. ஒட்டுதா? ஆமா ஒட்டும் தான் அது. ஏன் ஒட்டுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. கான்ஃபிளவர் மாவு போடுறல ஓரளவுக்கு 1-2 ஒட்டல. இந்த சைட்ல இருக்கிறதுலாம் ஒட்டு. அவ்வளவுதான் மாமா. ஒட்டின்னு வந்து லைட்டா. ஒரு வானல் நிறைய போட்டு அப்படி பெட்டத்து விளங்கிடுதா? ஹோட்டல்ல தான் மாமா. நீ போட மாட்டா சொல்லு. போட மாட்டேன். அப்படி சொல்லு. நம்ம 4 பேருக்கு இதுவே கரெக்டா இருக்கும் மாமா. இப்படி போட்டாலே போதும். எவ்வளவு நேரம் இது இப்படி? ஒரு 5 நிமிஷம். இதெல்லாம் டைம் இல்ல மாமா. நமக்கே அப்படி தெரியும். டீஸ்பூன் வச்சு டென்ஷனா வர மாமா. உனக்கு அந்த இதுல வர மசாலா உடையாம வரணும்ல. எடுக்கும் போது நான் கரண்டி வச்சு எடுப்பேன். அது கூட ஸ்போர்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு மாமா. எடுக்கலாம். எப்படி சொல்றேன்? பாரா மாமா உனக்கே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு தெரியல. அந்த அதே மாதிரி அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிட்டு போயிடு. டிஸ்டி விடுதா? தெரியுதுறேன். எப்படி? வெரி நைஸ். பாத்துறோம்டா. பாத்திரம் போடுறேன். பிரியாணி தம் முடிஞ்சது அப்புறம் பாக்குறேன் மாமா. இப்ப திறக்கலாமா பிரியாணியா? திறக்கலாம். அடுப்பு நிறுத்திடுறேன். வாங்க வாங்க. இப்படியே செம்ம இல்ல? இந்த போறேன் மாமா. ட்ரை ஆயிட்டு சூப்பரா வெந்திருக்கு மாமா இந்த அரிசி. சாதா அரிசி மாதிரி தான் இருக்கு. இல்ல நல்லா இருக்கு மாமா. ஜீரக சம்பா எனக்கு ரொம்ப நாளா ஆசை மாமா. கறி கண்டிங்களா? வெந்திருக்கு மாமா. பாரு நல்லா புட்டு வெந்திருக்கு. சாப்பாடு போட்டா மாமா.
இப்ப இருக்கிறேன். ஓகேவா? ஆனியன் வைக்கலாமா? அப்பா செம்ம வாசனைப்பா. செம்மையா இருக்கு மாமா பிரியாணி. வேற லெவல்ல